வனிதா விஜயகுமாரின் மகள் ஜோவிகா தயாரித்து நடிகை வனிதா விஜயகுமார் இயக்குனராக அறிமுகமாகி நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அங்கு அவங்க வாங்கிய சம்பளத்தை வைத்து இந்த படத்தை தயாரித்துள்ளதாக ஏற்கனவே அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கு அதாவது ஜூலை 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள இந்த படத்தின் சிறப்பு காட்சி சமீபத்தில் திரையிடப்பட்டது. அதன் பிறகு செய்தியாளர்கள் கிட்ட பேசின வனிதா விஜயகுமார் ரொம்பவே எமோஷனலா, ரொம்ப ரிக்வஸ்டா, ப்ளீஸிங்காக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப எமோஷனலாகவும் டென்ஷனாகவும் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை தயாரித்து இயக்கி நடித்திருக்கிறேன். ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் இருக்கு. இன்றைய தலைமுறைக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். படத்துல அப்பா சம்பந்தப்பட்ட ஒரு காட்சி வருது. அவர் என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாரு. ஏன்னா நானே அவருடைய காப்பிரைட் தானே. என் மகள் தெலுங்குல நடிக்க போறாங்க, அதாவது ஜோவிகா. அடுத்து தமிழ்ல நடிப்பாங்க. என் மகளை நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க. விஜய் சேதுபதியின் மகன் சூர்யாவையுமே ஃபீனிக்ஸ் பட விஷயத்துல கடுமையாக விமர்சனம் கிண்டல் பண்றாங்க. நாளை தீர்ப்பு படத்துல விஜய்க்குமே இதுதான் நடந்துச்சு. அதை மீறி அவரின் ஹார்ட் ஒர்க்கால ஜெயிச்சு நாளை முதல்வர் அப்படின்ற அளவுக்கு அவரை நம்ம பார்க்குறோம். விஜய் சேதுபதியோட மகனும் விஜய் மாதிரி வருவார். என் மகளும் கண்டிப்பாக ஜெயிப்பா. ஆரம்பத்தில் நயன்தாரா த்ரிஷாவுக்கும் கூட இப்படி தான் நடந்தது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்றதுல ரொம்ப பெருமை தான். பல மாநிலங்களோட படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகி பயங்கரமாக நம்ம ஓட வைக்கிறோம். ஆனால் இங்கே நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் கம்ப்ளீட்டாக தமிழ் மக்கள் தான் சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம். இந்த படத்தையும் நீங்கள் வாழ வைக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு தடவை வந்து எங்களோட படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கெஞ்சி கேட்டிருக்காங்க.